Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 11th மேக்ஸோட செகண்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கொஸ்டின் நம்பர் 24 டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின் பாருங்க, if 1/7 factorial plus 1/81 8 factorial equal to a by 9 factorial means then find a value. ஸோ என்ன இஃப் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த இங்கே இருக்கிற அன்னோன் வேல்யூ ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா, இது ரொம்ப சிம்பிள் சம், ரெண்டே ஆன்சர் தான் பாருங்க. எல்லாம் என்ன காமனாக இருக்கிற ஃபேக்டோரியல் எந்த ஃபேக்டோரியல் பாருங்க. 7 ஃபேக்டோரியல் இருக்கு, லீஸ்ட் நம்பர். கண்டிப்பாக லீஸ்ட் நம்பர் தான் ஒன்று எடுக்க முடியும், கரெக்ட் தானே? ஸோ 8 ஃபேக்டோரியலுக்குள்ள எது ஒழிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 7 ஃபேக்டோரியல். 9 ஃபேக்டோரியலுக்குள்ள எது ஒழிஞ்சிங்கன்னா 7 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ நான் காமனாக நான் எதை வெளியே எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா 7 ஃபேக்டோரியல் வெளியே எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இதில் என்ன பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் இதில் எனக்கு எது வெளியே இருக்கும் பேலன்ஸ்னா நான் 7 ஃபேக்டோரியல் வரைக்கும் எடுத்துட்டேன். எனக்கு நம்பர் எது மட்டும் தான் 8 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, நான் 7 மட்டும் எடுக்கல, 7 ஃபேக்டோரியல் வெளியே எடுத்துட்டேன். அப்போ மீதி எது இருக்கும் பார்த்து 8 மட்டும் தான் இருக்கும். இங்கே a பை இதை 9 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம், 9 × 7 1 7 6 4 3 அப் டு 1 வரைக்கும் எழுதுவீங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் நான் 7 ஃபேக்டோரியல் போட்டுட்டேன். ஸோ இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் கேன்சலும். இதுக்கப்புறம் நமக்கு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். அஸ் யூஷுவல் நார்மல் நம்பர் தான். தென் டேக் LCM பார்த்தீங்கன்னா 8 ஆஸ் ஆகும். 8 + 1 9/8 a by 9 × 8. இப்படி பண்ணாலும் பண்ணிக்கோங்க, பட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேன்சலேஷன் வந்துடும். ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டேன். a equal to இது வந்து கிராஸ் ஆகுமா, 9 × 9 × 8 by இந்த ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த 8 உங்களுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 81. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா அப்படி எழுதுறோம் அப்படின்னா இப்போ ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம்னா 5 × 4 × 3 × 2 × 1 கரெக்டாக தானே? அப்புறம் 5 × இது ஃபுல்லாக சேர்ந்து நான் ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம் 4. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே 9 ஃபேக்டோரியல் அப்படின்னா 8 மட்டும் வச்சுக்கிட்டேன், மீதி எல்லாத்தையும் நான் ஃபேக்டோரியலுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அப்படின்னா இங்கே இருக்கிற 7 ஃபேக்டோரியல் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும். இந்த ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 மார்க் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ வாட்ச்.